அடுப்பு பக்கமே போகாம ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்ல இருக்கிற 3 இன்கிரிடியன்ட் வச்சு ஒரு சாக்லேட் பர்ஃபி பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியா இருக்கும். இத சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். இதுக்கு ஃபயரும் தேவையில்ல, ஃபியரும் தேவையில்ல. இப்ப கேஸுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்குல்ல, அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா நமக்கும் கேஸும் மிச்சம், டைமும் மிச்சம். சிம்பிளா ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம எதுல அளக்குறோமோ அதுலயே தாங்க அளக்கணும். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 கப் எச்சா சேர்த்திக்கோங்க. 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்திருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. திட்டெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்படி கையில எடுத்து பார்த்தா நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும். இதை அப்படியே ஒரு வடிகட்டியில போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜல்லிக்கும் போதே கப்பி எல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும். நம்ம சாப்பிடும் போது நல்ல நைஸா சூப்பரா இருக்குங்க. இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்துல வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். கப்பிய வேஸ்ட் பண்ணாம அதையும் தனியா அதே மிக்சர் ஜார்ல போட்டுருங்க. இந்த டேஸ்ட்ல நீங்க பண்ணீங்கன்னா கடையில சாக்லேட் பர்ஃபி வாங்குறோம்ல அதே டேஸ்ட்ல தாங்க இருக்கும். அந்த கப்பிய அப்படியே மிக்சர் ஜார்ல போட்டு அது கூடவே வறுத்த தோல் உரிச்ச நடக்கடலை ஒரு 1/2 கப் சேர்த்திக்கோங்க. நடக்கடலை போடும்போது பிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நடக்கடலைக்கு பதில் பாதாம், முந்திரி எது வேணா சேர்த்திக்கலாம். நம்ம விருப்பம் போல எது சேர்த்தினாலுமே நல்லா டேஸ்டியா தாங்க இருக்கும். இதையும் நல்லா ஃபைனா அரைச்சிடணும். விருப்பப்பட்டீங்கன்னா 2 ஏலக்காய் மட்டும் போடுங்க. அந்த கொக்கோ பவுடரோட ஏலக்காய் வாசனை கலந்து வரும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இதையும் நல்லா ஜலிச்சு சேர்த்தணும். அப்பதான் கடையில வாங்குற பர்பி டேஸ்ட் வருங்க. நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நடக்கடலை ரொம்ப நேரம் மிக்சியில போட்டு அரைக்க கூடாது. ஏன்னா அதுல இருந்து எண்ணெய் வெளியில வந்துரும். இப்படி கையை வச்சு நெகட்டிவ் விட்டீங்கன்னா கீழே ஃபைன் பவுடரா வந்துருங்க. இப்படி கப்பி எல்லாம் சேர்க்காம தனியா பிரிச்சு பண்ணும்போது நம்ம கடையில வாங்குற சேம் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம எந்த ரிச்சான கிரீமும் யூஸ் பண்ண போறது இல்லைங்க. வீட்டுல இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ட்ல தான் பண்ண போறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட பால் ஏடோட இருக்குல்ல, காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துறேன். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா கிரீமி கன்சிஸ்டன்சில வருங்க. பால் நல்லா கம்ப்ளீட்டா ஆறி இருக்கணும். அதே மாதிரி வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்பதான் ரெண்டுமே ஈக்குவலா மிக்ஸ் ஆகும். நம்ம கிளறவே இந்த மாதிரி கிரீம் மாதிரி ஆயிடுங்க. இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த பால் தான். இந்த பாலும் வெண்ணெயும் சேர்த்து நல்லா கிரீம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரை அது கூடவே போட்டு நல்லா கலக்கணுங்க. சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கலந்து விடுங்க. உடனே பாலோ தண்ணியோ சேர்த்திடக்கூடாது. முதல்ல கலந்து விட்டு கெட்டித்தன்மை வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்ட கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாங்க. பால் சூடா இருக்கக்கூடாது. நல்ல சில்லுன்னு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணுங்க. நல்லா கையை வச்சு கலந்து விடும் போதே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா மாவு ஒன்னோட ஒண்ணு கெட்டி ஆகாம நல்லா திரண்டு கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து தெளிச்சு நல்ல கெட்டியான பதத்துக்கு பண்ணிக்கலாம். முதலையே பால் ஊத்திட்டனா லூஸ் ஆயிடுங்க. இந்த மாதிரி கெட்டியான தன்மையா இருந்தா மட்டும்தான் பாக்குறதுக்கு நல்ல பர்ஃபி மாதிரி சூப்பரா இருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்தி இருக்கனால டக்குன்னு இது கெட்டி ஆயிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்க லூஸா பால் கொஞ்சம் எச்சா ஊத்தி பிணைஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலைய அரைச்சு அதே மாதிரி ஜல்லிச்சு சேர்த்தினீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடும். நல்லா அதை திரட்டி அதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. உடனே திரட்டக்கூடாது. நம்ம கையை வச்சு அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா கை உள்ள போகணும். அதுதான் பக்குவம். பாக்குறதுக்கே சூப்பரா சாக்லேட் மாதிரி இருக்குங்க. இன்ஸ்டன்டா ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சிருங்க. நம்ம செய்யும் போது அதை தனியா எடுத்துடணும். வெளியில வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில எல்லாம் காஞ்சு போயிடும். இதுக்கு மேல எண்ணெயோ நெய்யோ தடவி வச்சிருங்க. 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம 2ஆ பிரிச்சு ஒரு தட்டுக்கு மேல நெய்யோ இல்ல எண்ணெயோ விருப்பம் போல தடவிட்டு அதை அப்படியே கையில வச்சு 2 தட்டு தட்டிட்டு நம்ம கிட்ட இருக்கிற சப்பாத்தி தேய்க்கிறோம்ல அந்த கட்டையை வச்சு ஈவனா நம்ம தேய்ச்சா போதுங்க. இந்த மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு இந்த ரெசிபி ஃப்ளாப்பே ஆகாது. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா ஹெல்தியா இருக்குங்க. முதல்ல கையை வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டினாலே போதும். ரொம்ப கெட்டியா நம்ம திரட்டணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஈவனா திரட்டிட்டு அதுக்கப்புறம் விருப்பம் போல ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் எந்த அளவுல லேசா திரட்டுறேன்னு. கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாதுங்க.
பண்ணுங்க. நம்ம கரெக்டான சைஸ்ல பண்ணோம்னா நம்ம கடையில வாங்குற பர்ஃபி மாதிரியே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுப்பு பக்கமே போகாம சிம்பிளா ஈஸியா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டு தேய்க்கும் போது ஈவனா எல்லா பக்கமுமே ஒரே டென்சிட்டியா தாங்க இருக்கும். சென்டர்ல மட்டும் தேய்ச்சிட்டு சைட்லாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கு அது நல்லாவே இருக்காது. இப்படி தட்டுல எல்லா பக்கமுமே திரட்டிட்டு குக்கி கட்டரோ அப்படி இல்லைன்னா நம்ம கத்தியை வச்சு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப திரட்டி முடிச்சாச்சு. அதுக்கு மேல உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ வேணும்னா தடவிக்கோங்க. நெய் தடவினீங்கன்னா வாசனை சூப்பரா இருக்குங்க. ஆல்ரெடி நான் வந்து நெய் தடவிட்டேன், அந்த வீடியோவை எடுக்க மறந்துட்டேன். சைடெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விருப்பம் போல ஷேப்ல நீங்க கட் பண்ணீங்கன்னா எங்கேயுமே திட்டு திட்ட இல்லாம பாக்கறதுக்கு ஒரே மாதிரி நீட்டா இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிருக்கறனால கடையில வாங்குற சாக்லேட் பர்ஃபி மாதிரியே இருக்குங்க. நான் வந்து டைமண்ட் ஷேப்ல கட் பண்றேன். குக்கி கட்டர் இருந்தா அதுல கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். கத்தியில லைட்டா நெய்ய தடவிட்டு கட் பண்ணுங்க. கத்தியில கூட ஒட்டாதுங்க. என்னடா இது 5 நிமிஷத்துல பண்றோம், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு தான் பாப்பாங்க. அந்த டைம்ல இந்த ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பமா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பால் சேர்த்திருக்கனால இந்த ரெசிபியை 2 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இது தாங்குங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா இன்ஸ்டன்டா பண்ணி முடிச்சிடலாம். ஆனா அடிக்கடி ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபயரே இல்ல எப்படிரா சமைக்கிறதுன்னு யோசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கேஸ் வேற ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. இந்த டைம்ல இன்ஸ்டன்டா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கையில எடுத்து பார்க்கும்போதே சூப்பரா இருக்குங்க. அதுவும் நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். அந்த நெய் மட்டும் தடவி நீங்க வச்சிட்டீங்கன்னா வெளியில வச்சாலும் பார்க்கறதுக்கும் சரி, சாப்பிடுறதுக்கும் சரி டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.